ஆணை முறைப்படி சுதந்திரமாக நியாயமாக முறையில் வெளிப்படைத்தன்மை அறிவிப்பாக உறுதி செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் வந்து தரமான கல்வியை வழங்குவதற்கான உள்கட்டமைப்பு வசதி உள்ளடங்கியது மட்டுமல்லாமல் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களையும் சார்ந்துள்ளது. இப்பிரச்சனையின் முக்கியத்துவத்தை உணர்ந்த மாண்புமிகு தமிழ் முதலமைச்சர் அனைத்து தரப்பினருந்தும் விரிவான கலந்துரையாடல் 2019-20 ஆண்டாம் கல்வியாண்டில் உள்ள காணிப்பணிகள் மதிப்பீட்டை கருத்தில் கொண்டு அரசு கல்லூரிகளில் 4000 உதவி பேராசிரியர் நியமிக்க ஆணையிட்டுள்ளார்கள். மொத்த காலிப்பணியிடங்களில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 2331 காலிப்பணிகளும் அடங்கும். ஆனால் 2019 முதல் தெரிவு பணி நடைபெறவில்லை. ஏற்கனவே 2019 அறிவிப்பின் அடிப்படையில் விண்ணப்பம் செய்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை என்றும், வெளிநாடு வேலை தேடுபவர்களின் சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டு அவர்களின் விண்ணப்பங்களும் இந்த தெரிவு பணிக்கு பரிசீலிக்கப்படும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புதிதாக 4000 உதவி பேராசிரியர் பணிகளை நியமிப்பதற்காக பணிகள் ஏற்கனவே துவங்கப்பட்டுவிட்டன. எழுத்துத் தேர்வு பாடங்களுக்கான பாடத்திட்டங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் போன வாட்டியே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு